ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? சொன்ன மாதிரி இஷான் கிஷன் தான் ஃபார்மில் இருந்தது தான் ஒர்க் அவுட் ஆச்சு. செம இன்னிங்ஸ் இஷான் கிஷன்து. அபிஷேக் சர்மா என்னங்க இந்த மேட்சும் சொதப்பியிருக்காரு. ஓகே, பார்க்கலாம் அடுத்த மேட்ச் எல்லாம் எப்படி பண்ணுறாருன்னு. அப்படி இப்படி முட்டி மோதி 200க்கு டார்கெட்டை நல்லா தான் ஃபிசிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆர்சிபி என்ன பண்ண போகிறாங்க? ஃபில் சால்ட் செம்ம கலக்கிட்டாருங்க. கேட்ச் 3 கேட்சும் சூப்பர். அதுலேயும் பிரமாதமாக பறந்து பறந்து பிடிச்சிருக்காருங்க. ஒரு கேட்ச் டவுட்டாக தான் இருந்தது, பட் எனிவே அதுவும் அவுட்டு தான் கன்சிடர் ஆகிடுச்சு. கிளாசன் பரவாயில்ல, நம்ம இவருக்கு இது பண்ணார், கம்பெனி கொடுத்தாரு. கடைசியில் அனிகேத் வர்மா அவரும் பரவாயில்ல, நல்லா ஆடுறாரு. லாஸ்ட் ஏரியாஸ் கூட நல்லா ஆடிட்டு இருந்தாருங்க. நல்ல பேட்ஸ்மேன் தான் அவர். பார்க்கலாம் இவங்க நம்ம கோலி என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். சால்ட் ஃபார்ம் இல்லாமல் தான் இருந்தார் இங்கிலாண்டுக்கு ஆடும்போது. ஐபிஎலுக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். 202 வந்து அடிச்சிடலாம். கோலியும் சால்ட்டும் மனசு வச்சு அடிக்கலாம். பார்க்கலாம். மேட்ச் முடிஞ்சவொடனே பேசுகிறேன். ஜெய் ஹிந்த்.